சார் 2-3 இடத்துல பைபிளில் ஜீசஸ் சொல்கிறாரு, இந்த ஆண்டவருடைய வருகைக்கு முன்னாலே இங்கே இருப்பாங்க யாரும் மரிப்பதில்லை, நான் உறுதியாக சொல்கிறேன்னு சொன்னார். ஆண்டவர் வருகை இன்னுமே வரல. அது அவர் இருக்கும்போது கேட்டால் அத்தனை பேரும் மறிச்சிட்டாங்க, நம்மளும் மறிச்சுன்னு தான் இருக்கிறோம். தென் இந்த ஆன்சர் ப்ளீஸ். அது ஒரு வகையான புரிதல். அது மாதிரி இப்போ அமெரிக்காவில் கூட ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி 150 பேர் இறந்து போயிட்டாங்க. இது மாதிரி ஆண்டவருடைய வரியை காண்டி இருக்கிறோம் அப்படின்ட்டு சாப்பிடாமலாம் இருந்து, அது தவறான புரிதல். அது வருகை வரும், நமக்கு நிச்சயமாக வருது. ஆண்டவர் வரி எப்போ வரும்னு அது நம்ம சொல்ல முடியாது. அந்த பைபிளில் உள்ள அந்த வார்த்தைகளை வைத்து கொண்டு சிலர் இன்னும் மறிக்காமல் இங்கே இருப்பார்கள் என்று அப்படி லிட்ரலாக அதை மொழிபெயர்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பிபிலிசிசம்னு ஒன்று இருக்குது. அதாவது பைபிளில் உள்ளதே பைபிளில் வச்சே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறது, அது தவறு. அதை வேறு வேறு கான்டெக்ஸ்டில் வச்சு புரிந்து கொள்ள வேண்டும். அதை லிட்ரலாக அப்படி ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.